நமஸ்காரம் நம்ம மாஸ்டர். நமஸ்காரங்க. நம்ம கடைசியா பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய அனுபவத்த நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதுல சில வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய அறையில அம்பாளினுடைய ஒளி ரூபத்த நீங்க பார்த்ததா சொன்னீங்க. அப்படி பார்த்த அந்த ஆமா ஒளி மாஸ்டர். ம். ரூபம் எப்படி இருந்தது? அத உங்களுடைய அனுபவத்துல, வேர்டிங்ஸ்ல சொல்ல முடிஞ்சா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதற்கும் லேட்டரா நீங்க இந்த அம்பாளினுடைய சக்திய தான் பிரபஞ்சமா உணர்றதுக்கும் எதுவும் வித்தியாசம் இருந்ததா? இதனுடைய அனுபவம் எப்படி இருந்தது? அப்படின்றத பகிர்ந்துக்கோங்க. மாஸ்டர். இருக்கு மாஸ்டர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். நான் அம்பாள வந்துட்டு ஒளி ரூபத்துல உணர்ந்தேன் அப்படின்னு. அம்பாள ஒளி ரூபத்துல உணர்றதுக்கு முன்னாடி நான் பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்த வழி தெரிஞ்சா தான் மாஸ்டர் வந்துட்டு, பலருக்கும் இது உதவியா இருக்குங்கிறது எனக்கு தோணுது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு அம்பாளோட அந்த நார்மலா வந்து எல்லாரும் பண்ற மாதிரி தீபம் ஏத்துறது, சாமி கும்பிட்டு கற்பூரம் காமிச்சு இப்படி பண்றது. அவ்வளவுதான் மாஸ்டர் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வந்துட்டு அதுவே வந்துட்டு மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இதா இருக்கும் சார். ஆனா ஒரு 10 பேர் கோயிலுக்கு போனோம்னா, எனக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு கவனிப்பு, எனக்கு மட்டும் ஒரு சிறப்பான ஒரு பாதை, இந்த மாரி வந்துட்டு எல்லா கோவில்லயும் நடக்குமா சார். எல்லா இடத்துலயும் வந்துட்டு எனக்கு மட்டும் அது ஏன்னு எனக்கும் தெரியாது. எங்க எங்க போனாலுமே சரி, தனியா ஒரு வேஷ்டி வாங்கம்மா அப்படின்னு போட்டு போவாங்க. அது எல்லாருக்குமே வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு. அது வந்துட்டு அம்பாளோட அந்த அணுகுமுறை, அவகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பக்தி அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சது மாஸ்டர். ஆ எல்லாத்தையும் வந்து நான் சொல்றதுக்கு வந்துட்டு முதல்ல இவ்வளோலாம் ரொம்ப டீட்டெயிலா சொல்றதுக்கு காரணம் வந்துட்டு, என்னைய மாதிரி நெறைய பக்தி, அவங்க மக்கள் பாஷையில சொல்லணும்னா பைத்தியங்கள் நெறைய பேர் இருக்கோம் மாஸ்டர். ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வழிகாட்டியா இருக்குங்கிறதுக்காக தான் மாஸ்டர் வந்து இந்த விஷயத்த நான் எல்லாம் மறுபடியும் அவங்க என்ன நெனைச்சாலும் பரவாயில்லைன்னு சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். இது அப்படி அங்க கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இன்னும் தூண்டுதலா இருந்தது. அம்பாள் வந்துட்டு இவ்வளோ நம்மள கவனிக்கிறாளே! அவள இன்னும் கொஞ்சம் நம்ம வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு உட்காந்துக்குவேன் மாஸ்டர். நல்லா அந்த டைம்ல வந்துட்டு பூஜைகள் நெறைய பண்ணுவேன். நெறைய வந்துட்டு அவளோட அர்ச்சனை, சகஸ்ரநாமம் இப்படி உட்கார்ந்து நெறைய சொல்லி அவளுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லி வந்துட்டு அவளுக்கு பாட்டு பாடி, ஒரு 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காந்துக்குவேன் மாஸ்டர். பூஜைகள்லாம் முடிச்சதுக்கப்புறம் 10 நிமிஷம் கண்ண மூடி உட்காரணும். அந்த உட்கார்ந்த நிமிஷங்கள் பார்த்தீங்கன்னா, அப்படியே கண்ல இருந்து தண்ணியே கொட்டும். அப்படியே ரொம்ப மல்கி அவளோட உருகி போய் உட்காந்துருப்பேன் மாஸ்டர். அவ எப்படி வந்துட்டு எனக்கு தெரியல. அவள எப்படி ஆராதனை பண்ணுனா, எப்படி நம்ம வந்துட்டு கும்பிட முடியுங்கிறது தெரியல. அதனால வந்துட்டு எனக்கு வந்துட்டு அதுதான் தெரிஞ்சது. ஆ இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா காளியாத்தா, மாரியாத்தா தான். எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் வேற ஒண்ணுமே தெரியாது மாஸ்டர். அந்த புக்க பார்த்து மந்திரங்கள் சொல்லுவேனே வெளிய, வேற சிறப்பான மந்திரங்கள்னு எனக்கு வந்துட்டு ஒண்ணும் சரியா வேதங்களும் படிக்கல. எதுவும் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் வந்துட்டு அம்பாள், அம்பாள் மட்டும் தான். நான் உட்காந்து பூஜை பண்ணிட்டு அப்படியே உட்காந்து அவளையே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். அவள என்ன ஃபோட்டோல தான். விக்கிரகங்கள் கூட கிடையாது. ஃபோட்டோல மட்டும் தான். ஃபோட்டோல எல்லா அம்பாளையும் வச்சிருப்பேன். அவள பார்த்து பேசிட்டு அவளோடயே உட்கார்ந்துட்டு இருப்பேன். ஸோ கோயிலுக்கெல்லாம் போவேன். அந்த ஒரு சிறப்பான ஒரு இது இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் வந்து நடந்து வந்த பாதை. இதுல வந்துட்டு இவள பார்த்து பார்த்து ரொம்ப அமைதியா, ஆனந்தமா வந்துட்டு அந்த தியானத்திலேயே நான் அதாவது தியானம்னு அது எனக்கு சொல்லத் தெரியாது அப்போ. அப்போ ஒரு தடவ வந்துட்டு தியானம் பண்றது எப்படின்னு ஒரு ஆர்டிகிள் தினத்தந்தியில வந்து நான் படிச்சேன். என்னோட தியான வாழ்க்கை 98ல ஆரம்பிக்கல இப்படிதான் ஆரம்பிச்சது மாஸ்டர். 98 அப்போ வந்துட்டு தியானம் அப்படின்னு அந்த ஒரு லிஸ்ட் வந்துட்டு இவரு சுவாமிகள் உட்கார்ந்திருப்பாங்க. ஆதிசங்கரர் நம்ம இவர் இருக்காரு சந்திரசேகர சுவாமிகள் வந்துட்டு தியானத்துல உட்கார்ந்திருக்கையில அம்பாள பார்ப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நான் படிச்சேன். ஓ! தியானம்னு ஒண்ணு இருக்கா? எப்படி உட்காருறது? சும்மா உட்கார்ந்திருக்க சொல்லி நெறைய வந்துட்டு அப்போ நெறைய புக்ஸ் அத பத்தி கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கையில, உட்கார்ந்து நம்ம சாமி கும்பிட்டா அதுக்கு பேரு தியானம் அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுட்டு, சரி நம்மளும் அந்த மாரி சும்மா கண்ண மூடி உட்கார்ந்து பார்க்கலாம் அப்படின்னு உட்கார்ந்து பார்த்தேன் மாஸ்டர். அப்பலாம் வந்து டைம் பீஸ் தான். நம்ம வந்து அலாரம்லாம் வச்சுட்டு படுத்தீங்கன்னா, கிடு கிடுகிடுன்னு அடிக்கும். இத்தன நிமிஷம்னு அலாரம் செட் பண்ணோம்னா. அப்போ சரி நம்ம உட்காரலாம் அப்படின்னு அந்த அலாரம் டைம் பீஸ்லாம் வச்சுட்டு, ஒரு முதல்ல வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சேன் மாஸ்டர். 5 நிமிஷம் வச்சுட்டு கண்ண மூடிட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து பார்த்தேன் மாஸ்டர். 5 நிமிஷம் ஆகல, 5 நிமிஷம் ஆகல, 5 நிமிஷம் ஆகல. ஐயோ! இன்னும் 5 நிமிஷம் ஆகலையேன்னு கண்ணு ஒன்றரை கண்ணெல்லாம் திறந்து பார்த்தா, இன்னும் 5 நிமிஷம் ஆயிருக்காது. 5 நிமிஷம் கூட என்னால தியானத்துல உட்கார முடியாது மாஸ்டர். இந்த வழி தான் மாஸ்டர். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உட்கார்ந்து உட்கார்ந்து ஆனா இத வந்து தியானம்னு பண்ணையில இப்படி உட்காருது மாஸ்டர். இந்த செட்டப் இப்படியே ஒதுக்கிட்டு நான் அம்பாள்ன்னு உட்கார்ந்தா மணிக்கணக்குல என்னால உட்கார முடியாது மாஸ்டர். அம்பாள் அப்படின்னு உட்கார்ந்து நம்ம கண்ண மூடினா வந்துட்டு எவ்வளவு நேரம் போகுது அப்படிங்கிறதே தெரியல. இதுதான் தியானம் அப்படின்னு நான் எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அவள மட்டுமே பார்க்கிறதே என்னோட வாழ்க்கை அப்படின்னு அம்பாள மட்டும் பார்க்க ஆரம்பிச்சேன் மாஸ்டர். அதாவது கண்ண மூடிட்டு பூஜைகள் முடிச்சுட்டு கண்ண மூடிட்டு உட்கார்ந்தேன்னா அவளோட உருவம் தெரியும் மாஸ்டர். அதாவது முதல்ல கண்ணு மட்டும் தெரியும் மாஸ்டர்.
கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனந்தமா இருக்கும். அத பார்க்கையில ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அப்புறம் அவளோட இடை இருக்கும், அவளோட வாய் இருக்கும். இப்படி ஒவ்வொன்னுமே வந்து அவளோட அசைவுகள் ஒவ்வொன்னா அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். அதிலேயே ஆனந்தப்பட்டுட்டு, அதுவே வந்துட்டு என்னோட ஒரு தியானமா நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சிஸ்டர். அப்போ வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க. வந்து மதுரையில இருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க எங்கிட்ட என்ன பார்க்கறதுக்காக. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையில வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப சொல்லிட்டு இருந்தவ தெரிஞ்சது அவருக்கு வந்துட்டு இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது தெரிஞ்சது. அவங்கள்ட்ட நான் சொல்றேன், "இன்னைக்கு நைட் நீங்க ஊருக்கு போக வேண்டாம். நீங்க வந்துட்டு இங்கேயே சென்னையிலேயே தங்கிருங்க" அப்படின்னு சொல்றேன். அவங்களும் அம்மா சொல்றாங்கன்ட்டு சென்னையிலேயே தங்கிட்டாங்க. அ அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு அட்டாக் பயங்கரமான ஹார்ட் அட்டாக் வந்துட்டு அவர காப்பாத்துனதே பெருசுன்னு பக்கத்துல சென்னையில இருந்தனால உடனடியா ட்ரீட்மெண்ட் குடுத்து அவர காப்பாத்தினாங்க. அவங்க 2, 3 நாள் கழிச்சு வந்து கேட்கறாங்க, "எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? எதனால வந்து நீங்க சொன்னீங்க?" அப்படின்னு. "தெரியலம்மா, அம்மா சொன்னாங்க." அம்மா சொன்னாங்கங்கிறீங்களே, எந்த அம்மா? அப்படின்னு கேட்டாங்க. எந்த அம்மாவுக்கு நாங்க எங்களோட நன்றி கடன செய்யட்டும். அப்பதான் எனக்கு புரிஞ்சது. எனக்கு எந்த அம்பாள்ங்கிறத நம்ம இதுவரைக்குமே தெரியல. அம்மான்னு ஒரே உருவத்த மட்டும் தான் நெனச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ பிரத்யங்கரான ஒரு உருவத்த தேடி போனத போன ஒரு எபிசோட்லயே உங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் தேட ஆரம்பிச்சேன். ரொம்ப அழுது வேதனையோட நான் அம்பாள கண்டுபிடிச்சே தீருவேன்னு தேட ஆரம்பிச்சேன். அதுல சக்சஸ் அடைஞ்சேன். அப்போ பக்கத்துல இருக்கிற அந்த ஒரு என்னோட நியர் நேட்டிவ்ல பக்கத்துல நெய்பர் இருக்காங்களோ, அவங்க வந்து கேட்டாங்க. "நீங்க தியானம் தியானம்னு உட்கார்ந்து நெறைய நேரம் பண்றீங்களே, என்ன தியானம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. குண்டலினியா, வாசி யோகமா, கிரியாவா என்ன பண்றீங்க? எனக்கு பேரெல்லாம் எதுவுமே தெரியாது. உட்காந்துப்பேன், அம்பாள கும்பிடுவேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். அம்பாள நினைச்சு அவளோட அழக பார்த்து ரசிச்சுட்டே இருப்பேன். மனசெல்லாம் அவளோட இதுல உருகிரும். வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த டைம்ல தான் அவங்க பொன்னேரியில வள்ளலார் குரூப்ப சேர்ந்தவங்க ஒரு அம்மா. அவங்க பாப்பாத்தி அம்மா. வயசானவங்க 80 வயசானவங்க அந்த டைம்லயே. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு குண்டலினி சக்தி எழுப்பி விட்டு சொல்லி தர்றாங்க. இதுதான் குண்டலினி நீ செய் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சேன். அதோட விளைவுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப கடகடன்னு என்னோட உட்கார்ந்து தியானம் பண்ணையில ஃபுல்லா உடம்பெல்லாம் எனர்ஜி நீங்க சொல்றது இப்ப எனர்ஜி கிடைச்சேன்னு நான் அப்பவே உணர்ந்தேன். ஃபுல்லா அம்பாளோட அந்த வைப்ரேஷன் வந்து உடம்பெல்லாம் நடுங்கும் கிடுகிடுகிடுன்னு நடுங்கும். அவ்வளவு ஆட்டம் கொடுக்கும் உடம்பு. கதவு மூடிட்டு உள்ள தான் உட்கார்ந்திருப்பேன். அவ்வளவு ஆட்டம் கொடுக்கும். எனக்கு அது எலக்ட்ரிக் ஷாக்ன்னு சொல்லுவாங்கல்ல. அது ஃபுல்லா தலை, உடம்பு எல்லாம் பரவும். ஸோ இந்த பரவல் இதெல்லாம் வந்துட்டு நானு அனுபவபூர்வமா உணர்ந்தேன் மாஸ்டர். ஆனா அத கண்ட்ரோல் பண்றது எப்படின்னு தெரியல. அத எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. எதுவுமே தெரியாது. அதாவது ஒரு மாஸ்டர் இருந்தா இதுதான் வழி, இப்படிதான் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு போவாங்க. எனக்கு வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, ஏட்டு சுரக்கா மாரி ஒண்ணுமே தெரியல. இப்ப வந்து ஒரு கிராமத்துல ஒரு அம்மாட்ட கொண்டு போய் குடுத்தீங்கன்னா, ஒரு 10,000 வரைக்கும் எண்ணுவாங்க காசு. அதுக்கு மேல படிப்பறிவு இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு முழிப்பாங்க. அது மாரி தான் மாஸ்டர் நானும் வந்துட்டு ஒரு லெவலுக்கு மேல வந்துட்டு என்னால அத கொண்டு போக முடியல. இந்த இதுல வந்துட்டு நான் அம்பாள அந்த தியான வாழ்க்கையோட இது வந்து இந்த அளவு தான் இருந்தது. ஸோ அம்பாளோட ஒளிரூபம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ரொம்ப பிரகாசமா நல்லா தெரிஞ்சது. அதுல வந்து சக்சஸ் ஆயிருந்தேன். கண்ண மூடினாலே அவளோட தோற்றம், அழகு எல்லாமே வந்துட்டு அற்புதமா இருந்தது. தலையில வந்துட்டு அவளோட இது வந்துட்டு ரொம்ப பாரமா இருக்கும். ரொம்ப பாரமா இருக்கும். அது எப்படி அந்த சகஸ்ரம் அப்படின்னு சொல்லி தர்றதுக்குலாம் ஆள் இல்ல மாஸ்டர். எனக்கு அது தெரியவும் தெரியாது. அதாவது நான் இருந்தது வெளியில கொண்டு போன வெளியில இதுக்காக வந்து நெறைய பேர் தேடினேன். தேடினப்ப அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, என்ன வச்சு அவங்க ட்ரையல் எடுக்க தான் தெரிஞ்சாங்க. இது வந்துட்டு குண்டலினியா இருக்கும். இது சகசத்துக்கு ஏறிச்சோ, நீங்க வந்துட்டு ஆ இந்த நிலைக்கு போயிட்டீங்களோ! அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு அவங்க அப்படி என்ன வச்சு அவங்க பரிசோதனை தான் நடத்துனாங்களே ஒழிய, இதுதான் அப்படின்லாம் யாரும் சொல்லி தரல. ஆ கடைசியில ஊர விட்டு வெளியில வந்து நான் என்னோட ஆசிரம வாழ்க்கைன்னு தனியா ஒரு இடத்துல உட்கார்ந்து நான் இன்னும் நெறைய அம்பாளோட பேச ஆரம்பிச்சேன். அப்ப உங்களோட இத வந்துட்டு என் பையன் சொன்னான். விண்டாஸ் பாய்ஸ்ன்னு ஒரு சேனல்ஸ் இருக்குமா, நீங்க அத ஃபாலோ பண்ணுங்க. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு. எனக்கு வந்துட்டு முதல்ல அது விருப்பம் இல்ல. என்ன காரணம்னா, தலக்கணம். அம்பாளே நம்மள்ட்ட பேசுறா. நம்ம எதுக்கு இன்னொருத்தர போய் பார்த்துட்டு, நமக்கு என்ன தெரிய வேண்டியிருக்கு அப்படிங்கிற தலக்கணம் நெறைய இருந்தது. அதாவது எதுக்குன்னா, பணிஞ்சு போய் பேசுற அந்த எண்ணம் எனக்கு இல்ல. ஏன்னா நம்ம அம்பாள பார்த்துட்டோமே அப்படிங்கிறதுனால. அம்பாள பார்த்துட்டோம் மீனிங் நம்ம ஒளி ரூபத்துல பார்த்துட்டோம். அவ கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்றா. அவ கூடவே இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம எதுக்கு இன்னொருத்தர் போய் நம்ம அவ்வளோ உதாரணமா எனக்கு தெரியல சொல்லுங்கன்னு கேட்கறது அப்படின்னு. நான் கேட்டதெல்லாம் வந்துட்டு அதாவது நான் பெரிய டீச்சர் அப்படிங்கிற மாரி தான் அவங்கள்ட்ட கூப்பிட்டு கேட்கவே செஞ்சேன். நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாரி தான் கூப்பிட்டு கேட்கவே செஞ்சேன். அவங்க எனக்கு தகுந்த மாரி கும்பிடு போட்டு போயிட்டாங்க. ஆனா பணிஞ்சு கேட்கணுங்கிற எண்ணம் எங்கேயுமே எனக்கு தோணல. எனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது கேட்க தோணல. இது என்னோட தலைவலினால ரொம்ப டாக்டர்ஸ்ட்ட எல்லாம் போயிட்டு அவங்க மூளையில அடைப்புங்க, நெறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்.
இது இந்த பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரியல. அப்போ வந்துட்டு தியானத்துல அம்பாளோட சொரூபத்துல தான் தெரிஞ்சது. இல்ல உங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்லி. அதாவது கண்ணுக்கு உங்களோட அந்த சிம்ப்டம்ஸ் இது தெரிஞ்சது எனக்கு. அது என்ன சொல்லுவாங்க, எனக்கு WhatsAppல எல்லாம் ஒரு ஃபோட்டோ சின்னதா வைப்பாங்கல்ல, அந்த அது தெரிஞ்சது. ஸோ என்ன இது வந்துட்டு இந்த இது நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இந்த சிம்பிள் எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு நான் பார்த்தா அது உங்களோட பிண்டாஸ் வயசோட அந்த அது என்ன மாஸ்டர் சொல்லுவாங்க தெரியல எனக்கு. டிஸ்ப்ளே பிக்சர்னு ஹலோ. சொல்லுவாங்க. அதான் மாஸ்டர் வாட்ஸ்அப்ல வந்து ஃபோட்டோஸ்லாம் வச்சிருப்பீங்கல்ல, பிக்சர்லாம். ஸோ ஓகே. அத பார்த்துட்டு அது தெரிஞ்சது. ஆமா மாஸ்டர். அத பார்த்துட்டு சரி ரைட்டு. இவர அம்மா சொல்றாங்க, காமிக்கிறாங்க அப்படின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி இருக்கிற அந்த காலகட்டம் எனக்கு வந்துட்டு, அப்போ உங்கள்ட்ட நானு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சேன். ஆனா நீங்க கரெக்ட்டா வந்துட்டு அத தனியா ஒதுக்கிட்டீங்க. என்ன வந்துட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு என்னோட தலக்கணம் அலங்குறதுக்காக நீங்க வந்துட்டு விட்டுட்டீங்கன்னு அப்படிதான் நான் நெனைக்கிறேன். கொஞ்ச நாள் எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணவே இல்ல. நான் அத வந்துட்டு ரொம்ப சுத்தினேன். எல்லா இடத்துலயுமே வந்துட்டு போய் தேடி பார்த்தேன். எங்கேயும் வந்துட்டு என்னோட தலைவலிக்கு ஆன்சர் கிடைக்கல. அ தியானத்துல வந்துட்டு ரொம்ப ஓவர் லெவல்ல போகவும் தலை குனிய ஆரம்பிச்சது. தலை வந்து ஃபுல்லா குனிஞ்ச தலை நிமிரவே முடியல என்னால. தியானத்துல உள்ள போய் உட்காந்துருவேன். உட்கார்ந்தேன் அப்படின்னா வந்துட்டு 1 மணி நேரம்னாலும் வந்துட்டு நான் எழுந்து வெளில வரணும்னு தோணாது. அந்த 1 மணி நேரமும் என்னோட தலை கவிழ்ந்தே இருக்கும். 1 மணி நேரம் கழிச்சு வந்துட்டு என்னோட நிலை நான் உயிரோட இருக்கேனானே எனக்கு தெரியாது. அப்படி ஒரு நிலையில தான் நான் இருந்தேன். அத வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த தலக்கணமும் அதோட போச்சுன்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் மாஸ்டர் இப்படி இருக்கு அப்படின்னு உங்கள்ட்ட நான் வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சேன். இந்த மாரி இருக்கு எனக்கு அப்படின்னு. அப்ப நீங்க சொன்னீங்க, அம்பாள் அம்பாள்ன்னு அம்பாளோடயே வந்து அவளுக்குள்ளேயே நீங்க போயிட்டு இருக்கிறதுனால வெற்றிடத்திலே அம்பாள் சக்தி யுகத்திலேயே நீங்க உள்ள இருக்கிறீங்க. அந்த அம்பாளோட வெற்றிடத்திலே இருக்கிறீங்க. உங்களோட கான்ஷியஸ் நீங்க தட்டி எழுப்புங்க அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆனா நான் இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்ந்த அந்த விஷயம் வந்துட்டு இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. நீங்க வந்து அம்பால விட்டு வெளில வந்து பாருங்கன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்துட்டு என் மண்டைக்கு வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்கல. ஓப்பனா சொல்லணும்னா அதான் எனக்கு பிடிக்கல. அது எப்படி நான் அம்பால விட்டு வெளில வர முடியும்? என் உயிரே அவ தானே. நான் எப்படி வந்துட்டு அதுலருந்து நான் வெளியில வருவேன் அப்படின்னு மறுபடியும் கொஞ்ச நாள் நான் பேசல. அவங்கள்ட்ட கேட்கல. எனக்கு தலை வலியும், என்னோட உடல் உபாதைகளும் ரொம்ப அதிகமாயிட்டே தான் இருந்தது. முகம்லாம் வீங்கிரும். தலையெல்லாம் வலிக்கும். ரொம்ப வலிக்கும். இதெல்லாம் வந்து நான் தெளிவா சொல்றேன். இன்னொரு எல்லாருக்கும் சொல்ற விஷயம். நம்ம ரொம்ப ஈஸியா வந்துட்டு தியானம் பண்ணிடுறோம், வெளியில வந்துடுறோம் அப்படின்னா, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஒரு குருவோட அந்த வழிநடத்தல் இருக்கணும். எந்த லெவலுக்கு போனாலும் அது சகசரத்த தொடுறதுக்குலாம் கட்டாயம் குருவோட வழிநடத்தல் இல்லாம தொட்டா பைத்தியம் தான் பிடிக்கும். என்ன கேட்டாங்க எல்லாரும். "நீ நெறைய சாமி ரூம்குள்ளேயே உட்கார்ந்துருக்க." நான் அப்படி சொல்லுவேன். அம்பாள் சிரிக்கிறா, அம்பாள் உட்கார்றா, பேசுறான்னு சொல்றதுக்குள்ள சொல்லுவாங்க. "ஐயோ! நீ கொஞ்ச நாள் வேணா தியானத்தெல்லாம் நிறுத்தி பாரேம்மா. ஆ ஏதாவது பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட போகுது. நெறைய பேருக்கு பைத்தியம்லாம் பிடிச்சிருச்சாம்." அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா வந்துட்டு நான் அப்படிதான் அம்பாள் முகத்த பார்த்தேன். அம்பாள் சிரிச்சா, அவள் கண்ண பார்த்தேன். இப்படிலாம் வெளியில சொன்னா வந்து சொல்லுவாங்க, "ஐயோ! பைத்தியம் பாவம். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. உள்ள போய் உட்கார்ந்துக்கிறது" அப்படின்னு. ஸோ அதெல்லாம் கூட நான் ஓரளவுக்கு வந்துட்டு ஃபேஸ் பண்ணி தான் வந்தேன் நானு. ஆனா இந்த தலைவலிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்துட்டு என்னால வந்துட்டு தாங்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட விஷயம் என்னதான் இருக்கும் அப்படின்னு மறுபடியும் உங்கள்ட்ட பேசையில தான் புரிஞ்சது. நீங்க எனக்கு ஏத்த மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சீங்க. அதாவது எனக்கு ஏத்த மாரினா உண்மைய வந்துட்டு தெளிவான விஷயத்துல புரிய ஆரம்பிச்சீங்க. அம்பாள், பிரத்யங்கரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு பர்ட்டிகுலர் ஒரு சிலையில நீங்க பார்க்காதீங்க. உலகம் பூரா விரிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த ஒரு இதுல பாருங்க. பிரபஞ்சமே அவதான்னு பார்க்க ஆரம்பிங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உண்மையாவே. பிரபஞ்சமே அவதான்னு பார்க்கையில வந்து பயங்கர ஆனந்தம். ஆஹா! இது உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு, நான் என்ன பண்ணுவேன், காலையில எல்லாம் எழுந்து ஓடி போய் மாடியில உட்காந்துக்குவேன். விரிஞ்சு கிடக்கிற பிரபஞ்சம் ஃபுல்லாமே பிரத்யங்கரா அப்படிங்கிற அந்த கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ தியானம் வந்துட்டு எனக்கு மாறுபாடா தெரிஞ்சது. ரொம்பவே உண்மையாவே மாறுபாடா தெரிஞ்சது. ஃபுல்லா இந்த இத்துணூண்டு சிலைக்குள்ள என்னோட தாய் இல்லாம, அப்படியே வந்துட்டு மரங்கள்லயும் காக்கா, பறவை எல்லாத்துலயுமே அவள பார்க்க ஆரம்பிச்சேன். அது என்னாச்சு எனக்குள்ள நெறைய ஒரு விஷயங்கள வந்துட்டு கொண்டு வந்துச்சு. ஸோ இன்னொன்னு உங்களோட விஷயங்கள நான் போய் கேட்க கேட்க தான் வந்துட்டு எனக்கு பிரபஞ்சம் ஃபுல்லாமே அவளோட சக்தி இருக்கிறது புரிஞ்சு, அத எப்படி வந்துட்டு நம்ம கொண்டு வரணுங்கிறது வந்துட்டு தெரிஞ்சது. நெறைய நேரங்கள்ல வந்துட்டு நானு என்னோட உடம்புல இருந்து வெளியில போய் சுத்துறதெல்லாம் தெரிஞ்சது. அப்ப மாஸ்டர் சொன்னாங்க, "இது வந்துட்டு அஸ்ட்ரோ டிராவல் இதுக்கு பேரு. இது நீங்க பக்தியில உள்ளே இருக்கிறதுனால வந்துட்டு அது ரொம்ப ஈஸியா கிடைச்சிருது. ஆனா அது கான்ஷியஸோட சேர்த்து போகணும். அப்பதான் வந்து கரெக்ட்டா இருக்கும்." அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லிக் குடுத்து இன்னைக்கு இது நடத்திட்டு இருக்காங்க. ஆனா பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய பக்தியில அம்பாள பார்க்கிறது எப்படி இருந்ததுன்னா, யார் வந்து உட்கார்ந்தாலும் அவங்களுக்குள்ள உள்ள இருக்கக்கூடிய ஜோதி அம்பாள் பிரத்யங்கராவோட அந்த ஜோதிய வந்து என்னால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அப்ப என்ன ஆகுது, எல்லா உயிரினங்களிடத்திலயும் வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு அம்மாங்கிற அந்த அவ இருக்கா, அங்க அவட்ட இருக்கா, அம்மா இருக்கா அப்படிங்கிற இப்ப மாஸ்டர் பேசுறாங்கன்னா, மாஸ்டர் நான் பார்க்கறதில்ல. அவளுக்குள்ளேயும் அம்மா இருக்காங்க. அம்பாளோட அந்த சக்தி தான் என்கிட்ட பேசுது அப்படின்னு
ஃபுல்லா எல்லாத்தையுமே அவரோட வேதவாக்கா எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ பிரத்யங்கராங்கிற பிரபஞ்சத்தை வந்துட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் நினைப்பாங்க எவ்வளவோ பைத்தியமா இதுன்னு. ஆனா வந்துட்டு 20 வருஷம் நான் சின்ன பிள்ளையில இருந்து சொல்லிட்டு வந்த அந்த இதுக்கு ஆன்சர் எனக்கு தெரியாம திடீர்னு ஒரு பொக்கிஷம் மாதிரி கையில கிடைச்சு அம்பாள் பேசுற விஷயம் வந்துட்டு என்னால வந்துட்டு விட்டு வெளியில வரவே முடியல. அத கோணத்தை மாத்தி மாஸ்டர் வந்துட்டு இது இப்படி பேசணும், இப்படி பார்க்கணும் அப்படிங்கிற அந்த கோணத்தை மாத்தி கொடுத்துருக்காங்க. இனி அடுத்த வர ஸ்டெப்பும் ஒவ்வொன்றா வந்துட்டு அம்பாள் சொல்லிக் கொடுப்பா அப்படிங்கிற அதான் மாஸ்டர் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதுல நான் காத்துட்டு இருக்கேன். சரியா மாஸ்டர்? ஓகே. ஓகே. ஸோ இப்போ நீங்க தியானம் செய்யும்போது உங்களுடைய ம். கவனத்தை நீங்க எங்க வச்சு தியானம் செய்றீங்க? இப்பவும் நீங்க கண்கள மூடி அமர்ந்ததும் இந்த அம்பாள் அப்படின்ற விஷயத்தோட உங்களுடைய தியானம் நிறைவடைந்த மாரி உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றீங்களா? அதாவது தியானம் செய்ய அமர்ந்ததுக்கு அப்புறம் அந்த அம்பாள் அப்படின்ற ஒரு இணைப்பு, அந்த இணைப்பு மட்டுமே தொடர்ந்துட்டு இருக்கா? இல்ல வேற எதுவும் விஷயங்கள உள்ள உணர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதா? மாஸ்டர் இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா நானு ப அம் ஒ தியானம் பண்ண உட்கார்ந்த உடனே எனக்கு வந்துட்டு முதல்ல அந்த என்னோட குருவா வந்து சொல்லிக் குடுத்தவங்க வந்து சிவதீட்சை சொல்லிக் குடுத்து, சிவனோட மந்திரம் சொல்லிக் குடுத்தாங்க. ஆனா எனக்கு எதுலயுமே என்னோட மனம் அடங்கல. மனம் அடங்குறது தான் தியானம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு விஷயம். ஆனா அந்த மனம் வந்துட்டு எனக்கு வேற எந்த மந்திரத்திலயுமோ எதுலயுமே அடங்கல. அம்மா பிரத்யங்கரான்னு அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னா போதும். அப்படியே என் மனம் எல்லாம் அப்படியே அடங்கி அந்த ஏகாந்த நிலைக்கு போயிருவேன். அது பரவச நிலைய வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. மாஸ்டர் ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. பரவச நிலைக்கு உங்களால போக முடிஞ்சதா அப்படின்னு. அது நான் எப்ப நினைச்சாலும் அப்பல்லாம் இந்த பரவச நிலைக்கு வந்துட்டு அம்பாள் எனக்கு உட்கார்ந்து அவ பேரை சொன்னாலே போதும். அப்படியே ஆழ்ந்த அமைதி அவளோட அந்த இதெல்லாம் வந்துட்டு எனக்கு சீக்கிரம் கிடைச்சிரும். ஆழ்ந்த அமைதி. அவள வந்து நினைச்சிட்டே இருக்கலாம் போல இருக்கும் இன்னைக்கெல்லாம். அந்த ஒரு நிலைக்கு வந்துட்டு அவளோட பேரை சொன்னாலே போதும். அந்த ஒரு வாய்ப்பு வந்துட்டு தியானத்துல கிடைக்கும். அவள பேர் சொன்னா. ஆனா தியானம் பண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆரம்பத்துல வந்துட்டு நான் பண்ணது அப்படிதான். ஆனா இப்போ வந்துட்டு மாஸ்டர் சொன்னாங்க ஹார்ட்ஃபுல்னஸ். ஹார்ட்ஃபுல்னஸ்னா வந்துட்டு நம்மளோட இருதயத்துல வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த பழைய நெகட்டிவ் எனர்ஜி பிளஸ் நம்ம அ தா எதிர்பாராத நம்ம தாக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அம்பாள பார்க்கையில இன்னும் ரொம்ப டீப்பா உள்ள போனது மாஸ்டர். அதாவது இருண்ட ஒரு இதுல போய் அவளோட ஜோதி ரூபத்த ரொம்ப அழகா வந்துட்டு அன்பால நிறைஞ்சு அதுக்கப்புறம் தான் இன்னும் சொல்லப்போனா மரம், செடி, கொடி, மிருகங்கள் எல்லாத்துலயுமே வந்து அதிக பாசம், அதிக ஒரு இதெல்லாம் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அதாவது இதயமெல்லாம் நிறைஞ்சு அன்பால பெருகுற மாரி ஒரு இது வந்துட்டு அப்பதான் கிடைச்சது. எனக்கு வந்துட்டு அது ஹார்ட்ஃபுல்னஸ் அதோட இது. அதுக்கு முன்னாடிலாம் பேரும் தெரியாது. ஒண்ணு அம்மா பார்த்தா அம்மா அவ்வளோதான். யாரு கேட்டாலும் அம்மா தியானம். எனக்கு வேற எந்த தியானம் பேரெல்லாம் சொல்ல தெரியாது எனக்கு. அம்மா தியானம் அவ்வளோதான் சொல்ல தெரியும். ஆனா இன்னைக்கு வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா இதுதான், இதுதான் ஓ நம்ம கடந்த இந்த பாதை இதுதானா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. நெற்றி பொட்டுல வச்சு தியானம் பண்ணுவேன் நான் முதல்ல வந்துட்டு. சாதாரணமா அப்படி நெற்றியில வச்சு பார்ப்பேன். அப்புறம் சில நேரங்கள்ல இருதயத்துல உள்ள ரொம்ப டீப்பா போகும். அவங்களே மாத்துவாங்க, இடத்த மாத்துவாங்க. இந்த இடத்துல வச்சுட்டு அதாவது தியானத்துல உட்கார்ற வரைக்கும் தான் என்னோட விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி எங்க வச்சு தியானம் பண்ணணும்? அது நெத்திக்கு போகுதா? நெஞ்சுக்கு போகுதா? இல்லன்னா உச்சந்தலையில ஏறுதாங்கிறத வந்துட்டு நான் முடிவெடுக்க மாட்டேன். அது வந்துட்டு எனக்குள்ள அதுவாவே முடிவெடுக்கும். அது வேணா அம்பாளாவே முடிவெடுத்து அப்படியே போயிரும். அந்த இதுதான் எனக்கு இதாகும். நெறைய நேரங்கள்ல வந்துட்டு முன்னாடி அதாவது ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்துட்டு நெஞ்சில தான் இருக்கும். நெஞ்சில வந்துட்டு நெறைய அப்படியே ரொம்ப இருண்ட ஒரு இதுக்கு போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் ஆகுற மாரி அங்கருந்து ஒரு ஜோதி ரூபம் கிடைக்கும். அது கொஞ்ச நாள் இருந்தது. நெத்தியில கொஞ்ச நாள் இருந்தது. இப்ப நெறைய நேரங்கள்ல உச்சந்தலையில தான் வந்துட்டு இதா இருக்கு. அதுவும் மாடியில உட்கார்ந்து நான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு நான் பார்க்கிறேன்னு அம்பாள பார்க்குற நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்துட்டு தலையில இருந்து தான் ஜோதி ரூபம் ஃபுல்லா போகும். தலையில இருந்து அப்படியே ஒரு கனெக்டட் மேல கிடைக்கும். பிரபஞ்சத்தோட தொடர்பு கொள்ளும். அந்த ஒரு இணைப்பு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தலைவலி வந்துரும். அதுதான் வந்துட்டு கொஞ்சம் தாங்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும். இப்ப மாஸ்டரோட இது மூலியமா வந்துட்டு நீங்க சொல்றத கேட்டு அத கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு, அத வேற பகுதியா பார்த்துக்கலாம். நான் முடிச்சுட்டு கடைசியா போகலாம். இன்னும் ஸ்லோ பண்ணுங்கன்னு இருக்கிறீங்க. அதனால வந்துட்டு அந்த தலைக்கு நான் சகசரத்துக்கு எடுத்துட்டு போறதில்ல. கண்ட்ரோல் பண்ணி வெளியில கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு ஞாபக சக்தி கிடைக்குது. இத கண்ட்ரோல் பண்ணணும். இந்த இடத்துக்கு போக விடக்கூடாது தியானத்த அப்படின்னு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மாத்தக்கூடிய எண்ணங்கள் வந்துட்டு பிறந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அப்படி இருக்காது. கான்ஷியஸே இல்லாத அம்மான்னு கூப்பிட்டு அப்படியே கான்ஷியஸே இல்லாம உட்காந்துருவேன். இப்ப வந்துட்டு இல்ல தலைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்த வச்சு கீழ இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் வந்துட்டு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இப்ப தலைக்கு உச்சந்தலைக்கு நான் போக விடுறதில்ல கொஞ்ச நாளா. ஆனா இன்னைக்கு இந்த பேசணும்னு அம்பாள பேசணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு
அவளை பத்தின அந்த 2 நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். உடனே மறுபடியும் அந்த உச்சந்தலைக்கு அந்த வேகம் ரொம்ப அவளோட ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். இப்ப அப்படியே தொடர்பு தலையில வந்துட்டு அப்படியே மேல டைரக்டா வந்துட்டு பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்ட அந்த வேகம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அது. அதான் போயிட்டு இருக்கு இப்போ. இப்ப மாஸ்டர் சொன்னபடி வந்துட்டு அந்த தலைக்கு போறத மட்டும் இப்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறேன். நெத்தியில ஓகே. தான் போகுது மாஸ்டர் தியானம். ம். ஓகே, ஓகே, ஃபைன். இப்போ இந்த அம்பாள் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எந்த ஒரு செயல் செஞ்சுட்டு இருக்கும்போதும் உள்ளுக்குள்ள நினைச்சாலும் உங்களுக்கு அந்த பரவசமான நிலைக்குள்ள போயிடுவீங்க. அந்த ஆழ்ந்த அமைதிக்குள்ள போயிடுவீங்க. இல்லைங்களா? ஆமா மாஸ்டர். இப்போ ஆமா. உங்களுடைய இடத்துல அந்த சிலை முன்னாடி இல்ல மக்கள் கூடி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அத செய்யும்போது அவங்க ஓகே அம்மா வந்து அம்பாளோட இணைப்புல இருக்காங்கன்னு எடுத்துப்பாங்க. ஒருவேளை நீங்க வெளியில பயணிச்சுட்டு இருக்கீங்க, இல்ல வேறு ஏதாவது விஷயத்த வெளியில செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னும்போது, உங்கள பற்றி அறிமுகம் தெரியாதவங்கள உங்கள சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல இந்த மாதிரியான பரவச நிலை ஏற்பட்டிருக்கா? அப்படி ஏற்படும்போது உங்களுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவங்களுடைய ரியாக்ஷன், அதாவது உங்கள பார்க்கிறவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? நல்லது மாஸ்டர். இப்ப வந்துட்டு இது பாத்தீங்கன்னா, இந்த மாரி பரவச நிலை எனக்கு வந்துட்டு முன்னாடி நெறைய நடந்திருக்கு. முன்னாடி வந்துட்டு அதாவது நான் வந்துட்டு இப்போ ஒரு ஆசிரமத்துக்குன்னு வந்து என்னோட வாழ்க்கை இப்ப இந்த ஒரு 10, 12 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அம்பாள், அம்பாள், அம்பாள் எங்க போனாலும் அவள பேர சொல்லுவேன். அப்படியே எங்க போனாலும் அப்படியே கண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சுரும். அவளோட நினைப்புல இருக்கைல்லாம் வந்துட்டு நான் நடிக்கிறேன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க மாஸ்டர். அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். இவளுக்கு மட்டும் தான் அம்பாள் காட்சி தராளா? எங்களுக்கெல்லாம் காட்சி தர்றது இல்லையா? நாங்கலாம் சாமி கும்பிடலையா? அது எப்படி வந்துட்டு எடுத்த உடனே இப்படியெல்லாம் அழுக வரும்? அப்படியெல்லாம் வந்துட்டு என்ன பொய்யா சொல்லி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க மாஸ்டர். அது கண்ணு முன்னாடியே தெரியும். அவங்க வந்துட்டு என் முகத்துக்கு நேரா வந்து ஏதாவது சொல்லுவாங்க. பின்னாடி போய் ஏதாவது சொல்லுவாங்க. "இது உங்களுக்கு மட்டும் தான் பெருசா வருதா?" அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ நான் அது காதுல வாங்கிக்க மாட்டேன். நான் வந்துட்டு தெரியும். நான் வந்துட்டு உண்மையான அன்போட, உண்மையான பக்தியோட நான் அவள கும்பிடுறேன். அவ எனக்கு வந்து காட்சி குடுக்குறா. ஆனா அந்த 2 நிமிஷத்துல வந்துட்டு கண்ண மூடி உட்கார்ந்திருக்கையில அவளோட அந்த கண் இமைகள், அவளோட வாய் இதெல்லாம் பார்த்த உடனே வந்துட்டு, இவங்கலாம் பேசிட்டு போறாங்க. நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம பார்க்கறது உண்மைதானே. ஆனா நான் சாதாரணமா வெளியில போய் உட்கார்ந்தனாலாம் தெரியாது. அவள பார்க்கணும்னு உட்கார்ந்து நான் பார்க்கிறப்ப வந்துட்டு கட்டாயம் வந்துட்டு அவளோட அந்த காட்சி கிடைக்கிறப்போ வந்துட்டு மிச்சம் எல்லாமே தூசிங்கிற மாரி ஆயிரும். ஸோ அப்ப அவங்கள பத்தி எனக்கு என்ன கவலைன்னு இருந்தது. அதே இது இப்போ நான் வந்து ஆசிரமம்னு ஒரு இடத்துல நான் அமைச்சுட்டு நான் உட்கார்ந்து, அவ இப்ப பரவசம் நடந்தா வந்து கால்ல விழுந்துக்கிறாங்க. 2 நிமிஷம் என்கிட்ட பேச மாட்டோமான்னு ஓடிடுறாங்க. சுத்தி வந்து நின்னுக்கிறாங்க. இதே நிலையில இப்ப என் கூட வந்தாங்கன்னா, ஒரு 5 பேர் கூட வராங்கன்னா, என்கிட்ட யாரையுமே நெருங்க விட மாட்டாங்க. அதனால நான் எந்த பரவச நிலையில இருந்தாலும் இப்ப வந்துட்டு அத மதிக்கிறாங்க. இந்த மதிப்பும், இந்த மரியாதையும் வந்துட்டு நான் துச்சமா முன்னாடி எரிஞ்சதுனால தான். அவங்கலாம் வந்துட்டு என்ன கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நான் அம்பாள கும்பிடுறத நிறுத்தியிருந்தேன்னா, இந்த ஒரு இவங்கலாம் கும்பிடுறாங்க, இல்லன்னா கும்பிடாம போறாங்க. இவங்கலாம் மரியாதை கூட குடுத்துட்டு போறாங்க, குடுக்காம போறாங்க. எனக்கு அது கவலை இல்ல. ஆனா அம்பாள்ங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு நேரடியா அடையறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிரும். ஸோ அவமானங்கிறது வந்துட்டு ஆன்மீகத்துல நெறையவே இருக்கும். நான் சொல்லுவாங்க, அவங்க ஆன்மீகத்துக்கு போட்டா தப்பிச்சிடலான்னு. ஆனா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவமானங்கிறது வந்துட்டு ரொம்ப நெறைய இருக்கும். பைத்தியமா நினைப்பாங்க. பைத்தியம் நம்ம கொஞ்சம் வந்து ஒரு பரவச நிலைக்கு போயிட்டாலே வந்துட்டு பைத்தியம்ன்னு ஈஸியா முத்திர கொட்டிருவாங்க. ஸோ அப்படி இது முன்னாடி நடந்துச்சு. இப்போ வந்துட்டு அத வந்து பரவச நிலையா நினைச்சுட்டு உட்காந்துர்றாங்க. நான் யாருக்கு முன்னாடியும் சாமி ஆடுறதோ அந்த மாரி இதெல்லாம் இல்ல. ஆனா வந்துட்டு என்னோட பரவச நிலை ஆழ்ந்து போய் உட்கார்ந்துட்டேன் அப்படின்னா, சுத்தி கீழ நான் எவ்வளவு நேரம் ஆனாலும் கண்ணு முழிக்கிற வரைக்கும் உட்கார்ந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு அது நடக்குது மாஸ்டர். ஓகேம்மா. நம்ம தொடர்ந்து இத பத்தி பேசலாம். நன்றி மாஸ்டர். உங்களோட வந்து பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப ஓகே. நன்றி மாஸ்டர். ரொம்ப நன்றிங்க. இன்னும் நான் சொல்றதுக்கு நெறைய காத்திருக்கிறேன் மாஸ்டர். நன்றி. நன்றி, நன்றி.